अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणाम लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं मुनिबहुमतसारा मुक्तिनिःश्रेणिकेयं सहृदयहृदयानां शाश्वती दिष्टसिद्धिः शमितदुरितगन्धा संयमीन्द्रस्य सूक्तिः परिचितगहनानः प्रश्नुवीतप्रसादम्. இந்த ஸ்லோகத்தில் பூர்வார்த்தத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணோம், பதார்த்தத்தை சேவிச்சோம். உத்தரார்த்தம் ஷமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்தி. எல்லாத்துக்குமே சம்யமீந்திரஸ்ய சூக்தி. அத சம்யமிகளாக இருக்கக்கூடிய யதிகள் இருக்காளே, அந்த யதிகளுக்கு இந்திரன்னா தலைவன், யதிராஜர். அந்த யதிராஜருடைய ஸ்ரீசூக்தி முனி பகுமத சாராவா இருக்கு, முக்தி நிஷேணிக்காவா இருக்கு, சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி அந்த மாதிரி இருக்கு. அப்படி शमित दुरित गंधा, शमित दुरित गंधा, शमित दुरित गंधा. दुरितம்னா பாபம், பாபத்தினுடைய சம்பந்தம். கந்தம்னா பாபத்தினுடைய வாசனை, அத பாபத்தினுடைய சம்பந்தத்தை. துரித சமித கந்தா, அதாவது போக்கடிக்கப்பட்ட பாபத்தினுடைய சம்பந்தத்தை உடையதா இந்த ஸ்ரீசூக்தி இருக்குது. இந்த ஸ்ரீசூக்தியை சேவிச்சா நம்முடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டதா இருக்கு. அதாவது ஸ்ருதி ஆரம்பிச்சு இந்த வேதாத்தியனம் பண்றமே, அதுல சுவாத்தியாயம் கூடிய வேதத்தை ஓதுறது இருக்குதே, வேதத்தை ஓதினாலே பாப்பம் போகும். ஏன்னா வேதம் மொத்தம் ஹரிநாமம், அதனால வேதாட்சரங்கள் எல்லாம் ஹரிநாமங்களானதுனால அது நம்முடைய பாபத்தை போக்கடிக்குது. அதே போல ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சா பட்டந்திஜோ வாக் ரிஷபத்வமீயாத் க்ஷத்ரியோ பூமிபதித்வமீயாத் வணிக்ஜன பண்ய பலத்வமீயாத் ஜனஸ்ச சூத்ரேபி மகத்வமீயாத் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தம் இல்லை, அந்த நாரத வாக்கியமான பிரதம சர்க்கம் இருக்குதே, சங்கேப ராமாயணத்தை சொல்றதே, அதை சேவிச்சாலே இந்த பலன்கள் வருது அப்படின்னு சொன்னா வாக்வன்மை பெறக்கூடியவனா இருக்கான். திஜனா இருக்கக்கூடிய பிராமணன் வாக் ரிஷபத்வமீயாத், க்ஷத்ரியோ பூமி பதித்வமீயா, க்ஷத்ரியனுக்கு பூமிக்கு பத்தியா இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கக்கூடிய தன்மை வருது. வணிக் ஜன பண்ய பலத்வமீயாத், வியாபாரத்துல பலத்தை பெறக்கூடியவனா வணிக் ஜனங்கள் ஆகிறா. ஜனஸ்ச சூத்ரேபி, சூத்ர ஜனங்கள் கூட மகத்வமீயாத் பெருமை பெறுகிறார்கள், அதாவது பெருமை பெற்ற ஸ்தானத்தை அடையிறார் அப்படின்னு சொல்லி ராமாயண பாராயணம், அதே போல சகஸ்ரநாம பாராயணம், அதே போல மற்ற கிரந்தங்களுடைய பாராயணம் எல்லாம் இப்படி இந்த கிரந்தங்கள்லாம் ஆழ்வார் ஸ்ரீசூக்தியில கூட இந்த பலன் அந்த பலன்லாம் சொல்றாரு. திருப்பாவையே
சொன்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இப்படின்லாம் சொல்றா போல இந்த எத்திராஜருடைய ஸ்ரீசுக்தியை நாம பாராயணம் பண்ணா துரித சமித கந்தா அது போக்கடிக்கப்பட்ட பாப சம்பந்தத்தை உடையதா இருக்கிறது. அதாவது எத்திராஜருடைய ஸ்ரீசுக்தி ஆகப்பட்டது முனிகள்லாம் கொண்டாடப்படக்கூடிய அர்த்தத்தை உடையதா இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லி, அதனால அது முக்தி நிச்சயனிக்கா, முக்திக்கு மோட்ச மார்க்கத்துக்கு படி போல இருக்குது, மோர்க்க மாட்ச படி போல இருக்குது அப்படின்னும், அதனால சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி, அப்படி முக்திக்கு படி போல விளங்குறதுனால நல்லோர்கள் எல்லாரும் என்ன பண்றா, அவள்லாம் தங்களுடைய ஹிருதயங்களுக்கு அழியாத ஒரு பாக்கிய சித்தி பலன் பழுத்தது. ஏன்னா இந்த சீசூக்தி படிக்கு இருந்தா இந்த சீசூக்தி மோட்சத்துக்கு படியா இருக்கிறதுனால அப்பா நமக்கெல்லாம் நம்ம பாக்கியம் பழுத்தது, நாம் இந்த சீசூக்தியை கொண்டு மோட்சத்துக்கு போகலாம், நமக்கு இந்த பலன் நாம பாக்கியமா இதை பெற்றோம் அப்படின்னு அவ அனுசந்தானம் பண்ற. அழியாதான பாக்கிய சித்தியாச்சு, அழியாதான நிலையான பாக்கியம் நமக்கு பழுத்து நம்ம கையில வந்தது அப்படின்றா போல. ஏன்னா மோட்சத்துக்கு படியா இருக்கிறதுனால இந்த கிரந்தத்தை சேவிச்சு அவ அந்த மோட்சத்துக்கு படியில ஏறி மோட்சத்துக்கு போகலாம். அதாவது அந்த உபாயத்தை இவர் சொன்னபடி அனுஷ்டிச்சு போகலாம். அதனால மோட்சத்துக்கு போறோம்னா அப்ப என்ன ஆகும், நம்முடைய பாப்பங்கள்லாம் போனாதானே மோட்சத்துக்கு போக முடியும். அதனால சமித துரித கந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படிலாம் இந்த மாதிரி பெருமை பெற்றதா இருக்கிறது. இந்த 4 பெருமைகளை உடையது என்னதுன்னா நிஷேனிகா இயம்னு சொல்ல, அந்த இயம் சூக்தி யாருடைய சூக்தி, சம்யமீந்திரஸ்ய சூக்தி. சம்யமி, சம்யமின்னா யதிகள், அவளுக்கெல்லாம் இந்திரனா தலைவராக விளங்கக்கூடிய அவருடைய சீசூக்தி அது. அப்படிப்பட்ட சீசூக்தி இந்த மாதிரி 4 தன்மைகளை கொண்டதா இருக்குதே, முனிகளால கொண்டாடப்படக்கூடிய சாரத்தை உடையதாயும் மோட்சத்துக்கு படி போன்றதாயும் நல்ல ஹிருதயங்கள் உடையவர்களுக்கு அழியாதான பல சித்தி ஏற்பட்டதா பாக்கியம் சித்திச்சதாகவும், அதனாலே பாபங்கள்லாம் போக்கடிக்கப்பட்ட பாபத்தை இல்லைன்னா அந்த பாபத்தினுடைய சம்பந்தத்தை உடையதா இருக்குது அப்படின்னு. அதனால இப்படிப்பட்ட இந்த சூக்தி இது எப்படி இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ரசம், ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை நன்னா அது பழுத்த உடனே அந்த பழத்தை தோல்லாம் நீக்கி அந்த ரசத்தை பருகணும்னு சொன்னா அதை ரொம்ப பரிச்சயம் பண்ணணும். அதுபோல ஒரு கிரந்தத்தினுடைய ஆழ்பொருள்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டதாக முனிவர்களால கொண்டாடப்படக்கூடிய சாரமான அர்த்தத்தை உடையதா இருக்குது, மோட்சத்துக்கு படியா இருக்குது, நல்ல ஹிருதயம் உடையவாழ்களுக்கு நிலையான பாக்கியமாகிற பழம் பழுத்தா போல இருக்குது, பாபங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டதாக அது அமையிறது அப்படின்லாம் இருக்குதுன்னா அதை என்ன பண்ணணும்,
பரிச்சித கஹனா. பரிச்சயம் பண்ணதான் இந்த கம்பீரமான அர்த்தங்கள்லாம் தெரியும். இந்த ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் எப்ப தெரியும்னா மேலெழுந்த வாரியா இருக்குச்சே தெரியாது. பரிச்சயம் பண்ணிட்டே இருக்கணும். பரிச்சித கஹனா. பரிச்சயம்னா என்ன பண்ணணும்? பரிச்சயம் இதை பண்றது என்னன்னா திரும்ப திரும்ப சேவிச்சுட்டே இருக்கணும். ஸ்ரீபாஷ்யத்தை திரும்ப திரும்ப சேவிச்சுட்டே இருந்தா, ஊன்றி சேவிச்சுட்டே இருந்தா அதனுடைய ஆழ்பொருள்களா இருக்கக்கூடிய கம்பீரமான அர்த்தங்கள்லாம் அது இந்த மாதிரி கம்பீரமான அர்த்தங்களை உடையதா இருக்கிறது அப்படின்றது தெரியும். இப்படி பரிச்சித்த கஹனா ஆழ்ந்த பொருள்களை கொண்ட இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி நஹா நமக்கு. எப்படிப்பட்ட நமக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்ரீபாஷ்யக்காரரிடத்துல பக்தி உள்ள நமக்கு. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மதத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் இது போல நமக்காக இங்கு அவதாரம் பண்ணி எல்லாரையும் வாழ்விக்கிறதுக்காக வந்தவர் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு, அதனால நாமெல்லாம் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையான எம்பெருமான் தொடக்கமான ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் வரையில் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ஆச்சாரியர்களாய் இருப்பதனாலே பெருமை பெற்றவர்களாயும், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் 74 சிம்மாசனாதிபதிகள் மற்றும் உள்ளார்கள். அப்படியே கீழே வரவாழ்ல அவருடைய திருவடி சம்பந்தத்தினால பெருமை பெற்றவர்களாயும் நம்ம ஆச்சாரிய பர்யந்தம் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு நாம் ஆச்சாரியனை அண்டி இருக்கிற நமக்கு நஹா நமக்கு பிரஸ்னுவீத பிரசாதம். அந்த பிரசாதம் அருளை அனுகிரகிக்க வேண்டும். அந்த பிரஸ்னுவீதா அந்த அருளை அப்படியே பொழிய வேண்டும். இது இந்த ஸ்ரீசூக்தி தான் அந்த அருளை பொழியணும். ஸ்ரீபாஷ்யக்காரர் இல்லை, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி நாம பரிச்சயம் பண்ண நமக்கு இந்த மாதிரியான ஞானங்கள்லாம் பெருமையெல்லாம் தெரியறதா அறிவிக்கும். இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி இப்படிப்பட்டதான பெருமைகளை கொண்டவை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி ஆகிற நவ கிரந்தம் இருக்குதே, நவரத்னம் போன்று அந்த நவ கிரந்தங்களுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும். அது அந்த அனுகிரகம், அதான் அந்த கிரந்தங்கள் நமக்கு அந்த பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணணும். அப்பதான் நமக்கு இந்த முனிபதி பகுமத்த சாரமா அது இருக்குது, முக்தி நிச்சயனிகாவா இருக்கிறது, ஹிருதயானாம் திஷ்ட சித்தியா இருக்குது, சாஸ்வதி திஷ்ட சித்தியா இருக்குது. அதுக்கப்புறம் சமித்த துரித கந்தாவா இருக்குது அப்படின்றதும். அதுக்கப்புறம் அது லேசில் இல்லையே, பரிச்சித கஹனா. அந்த பரிச்சயம் பண்ணதான் அந்த கூடமான அர்த்தங்கள்லாம், உள்ளர்த்தங்கள்லாம், ககனமான அர்த்தங்கள்லாம் தெரியுமானதுனால அந்த பரிச்சயம் பண்ணக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தன்மை இப்படி 4 இருக்குது. ஸ்ரீசூக்தியினுடைய தன்மை நாம அதை அறியறது எப்படி? பரிச்சயம் பண்ணணும். அதனால அந்த பரிச்சயம் பண்ணக்கூடிய சக்தியும் அருளணும் நமக்கு. அப்பதான் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை நாம அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி அதனுடைய முழுமையான அர்த்தங்களை நமக்கு பரிச்சயம் பண்ணி தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில நமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்ரீசூக்தியே பிரார்த்திக்கிறார். முனி பகுமத சாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் சஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி
சமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி பரிச்சித ககனான பிரஷ்னுவீத பிரசாதம். இந்த இடத்துல ஏற்கனவே சுவாமி தேசிகன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்த முத்திரை இருக்குது, உபதேச முத்திரை. அந்த உபதேச முத்திரையினால அந்த உபதேச முத்திரையை நாம சேவிப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த உபதேச முத்திரையை சேவிக்கிறதுனால என்ன ஆகுது, ஸ்ரீபாஷ்யக்காரர் நமக்கு கிரந்தத்தை அருள்றார். அந்த உபதேசத்து முத்திரை மூலமா அந்த ஸ்ரீசூக்தியினுடைய பெருமை உடனே சொன்னார். ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாட்டனானி பகிரந்தருபப்ளவானாம் பத்யானி கோரபவ சஞ்சர பீடிதானாம் கிருத்யானி பாந்தியதி ராஜமுனேர்வசாம்சி அப்படின்னு அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியினுடைய பெருமையை சொன்னார். அததான் மேல எம்பெருமானார் என்ன எல்லாம் எம்பெருமானார் இந்த மாதிரி 3 தேஜஸுக்களுடைய சேர்த்தியா இருக்கார். மலை மரம் சூரியன் சந்திரன் போன்றவராய் இருக்கார். அப்படி அந்த மாதிரிலாம் சொன்னா கூட அதெல்லாம் இன மாதிரி இருக்கிறதுனாலதான் அவருடைய ஸ்ரீசூக்தி 9 ஸ்ரீசூக்தியும் எல்லா தன்மையும் கொண்டதுன்னு சொன்னாலும் கூட, ஆனா அதை நாம வருஷப்படுத்தியும் பார்த்தோம். ஆகர்ஷணான் நிகமாந்த சரஸ்வதி நாம ஞாபகத்துக்காக இப்ப சொல்றோம். நிகமாந்த சரஸ்வதிகளே தன்பால், அதாவது ஒருங்க ஈர்க்கிறது. நிகமாந்த சரஸ்வதிகள் மொத்தத்தையும் ஒரே அர்த்தத்தை தான் பிரதிபாதிக்கிறது, பல அர்த்தங்களை பிரதிபாதிக்கல. எல்லாம் ஒரு மிடரா ஸ்ரீமான் நாராயணோ ந பதிஹி அகிலதனு முக்திதா முக்த போக்யான்னு சொல்றது அப்படின்றத ஸ்ரீபாஷ்ய தீப சார வேதார்த்த சங்கிரகத்துல சொல்றார். எல்லாம் இந்த வேத வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியங்கள்லாம் ஒரு மிடரா பிரதிபாதிக்கிறது அப்படின்னு. அதாவது பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி, இது 3ம் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. பேத ஸ்ருதி தனியே சொல்லலை, அபேத ஸ்ருதி தனியே சொல்லலை, கடக ஸ்ருதி வேற ஒண்ணு சொல்லலை அப்படின்னு. ஆகர்ஷணான் நிகமாந்த சரஸ்வதி நாம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டதே, அததான் இங்கேயும் விவரணம் பண்ற. முனி பகுமத சாரா, முனிகள்லாம் ஒரே மாதிரியா, போதாயனர், திரமிடர், அதெல்லாம் பரிச்சயம் பண்ண ஆழ்வார், நாதமுனி எல்லாரும் ஒரே எல்லாம் திரையந்தை ஏககண்டைஹி அப்படின்னு. திரையந்தங்கள்லாம் ஒரே மிடரா சொல்றது, ஒரு மிடரா சொல்றது, மாறி மாறி சொல்லலே அப்படின்னு சொல்றாளே. அதாவது நிகமாந்த சரஸ்வதிகள்லாம் ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒன்றா ஈர்க்கப்பட்டு ஆகர்ஷணம் பண்ணப்பட்டு இருக்குதுன்னு நாங்க சொன்னதே. அதுதான் இந்த இடத்துல அது எப்படி அப்படின்னு சொன்னா, இதுதான் முனிகள்லாம் கொண்டாடுறா. முனி பகுமத சாரமா இது இருக்குது. ஏன்னா தையந்தை ஏக கண்டைஹி தது அனுகுண மனுவியாச முக்கியோக்தி பிச்சா அப்படின்னு எல்லாம் ஒரு மிடரா சொல்றது. வேதாந்த வாக்கியங்கள்லாம் மாறி மாறி சொல்லலை, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாத்தி சொல்றதுன்னு இல்லாம ஒரு மிடரா சொல்றது அப்படின்றத எல்லாரும் இந்த மாதிரி மனு வியாச முக்கியோக்தியில எல்லாரும் சொல்லியிருக்கா
அப்படின்னு சொல்றாரு. அந்த ரீதியில இங்க முனி பகுமத சாரா. அப்புறம் உச்சாட்டனானி பகிரந்தருபப்ளவானாம். உச்சாட்டனானி பகிரந்தருபப்ளவானாம் இது கத்தியத்திரயங்களை சொன்னோம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வெளி உபப்ளவம் உள் உபப்ளவம் ரெண்டுத்தையும் வெறுட்டுறது அப்படின்னு உச்சாட்டனானி பகிரந்திர உபப்ளவானம். பகி உபப்ளவம் என்னது? நம்ம பொதுவா ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொன்னா ஆதி பௌதிக ஆதி தெய்வீகங்கள்லாம் பகிர் உபப்ளவம். அந்தர் உபப்ளவம் எது? ஆத்தியாத்மிகம். அதாவது ஆத்தியாத்மிகம் எப்படி அந்தர் உபப்ளவமா ஆறுது அப்படின்னா அகமகம்னு அகங்காரம் கொள்றமே இது அந்தர் உபப்ளவம். வெளிப்பொருளை மமகாரம் என்னுடையதுன்னு நினைக்கிறமே வெளிப்பொருள்லாம் நம்ம நாமே அப்படின்னு நினைக்கிறது அகங்காரம் உள் உபத்திரம். வெளிப்பொருள்கள் தான் நம்முது அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லை மமகாரம் அது பகிர் உபப்ளவம். இது ரெண்டும் தான் நாம் இங்கே சம்சாரத்தில் உழல்றதுக்கு காரணமாக இருக்குது. இது எல்லாத்தையும் போக்கடிக்கிறது எது? போக்கடிக்கக்கூடிய சரணாகதியினுடைய விஷயத்தை சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரணாகதியினுடைய அனுஷ்டான கிரமத்தை சொல்லக்கூடிய துவயார்த்த விவரணமா இருக்கக்கூடிய அந்த கத்தியத்திரயங்கள் இருக்கே அது. அதனால அதுதான் என்ன இங்க எப்படி சொல்லப்படுறது? அங்க பகிரந்திர உச்சாட்டனானி பகிரந்தர் உபப்ளவானாம்னு சொன்னதுதான் இங்கே முக்தி நிஷேணிகா மோட்சத்துக்கு படி போல விளங்கிறது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி அங்க என்ன சொல்லிருக்க அப்படின்னா பத்யானி கோர பவ சஞ்சர பீட்டிதானாம். கோரமான ஜுவரத்தினால பவம் சம்சாரமாகிற ஜுவரத்தினால பீடிக்கப்பட்டவனுக்கு நல்ல ஹிருதயம் இருக்காது. நல்ல ஹிருதயம்னா ஏன்னா அவன் தப்பிக்கப்பட்டு இருக்கான். அப்படி இருக்குச்சே அந்த ரோகத்துல வாழ்ந்துட்டு இருப்பானே தவிர தானே தன்னுடைய வாழ்வே கேள்விக்குறியா இருந்துச்சே மற்றவாளை பத்தி இவன் எங்க நல்ல எண்ணமெல்லாம் கொண்டிருக்க போறான். சஹிருதய ஹிருதயானாம் நல்ல ஹிருதயத்தை உடையவர்கள். அதனால பவசஞ்சர பீடிதானாம் பத்தியானி அப்படின்னு பத்தியம் போல இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு நன்மை செய்யறது அப்படின்னு சொன்னா அந்த கோரமான பவஜ்வரத்திலேருந்து அவளை நீக்கிறதுனால வியாதிகள்லாம் போறதுனால நல்ல ஹிருதயம் இருக்குது. இந்த எல்லாம் போயிடுறதுனால வியாதிகள்லாம் போறதுனால அந்த வியாதிகள்லாம் எப்படி போறது? தான் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஆராதனம் அப்படின்னு அது இல்லாத தனக்குன்னு பண்ணச்சேதானே நான் எனக்காக உண்டேன், எனக்காக உண்ணும் சோர் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் எனக்குன்னு பண்றதுக்கா அது ஜுவரத்தை உண்டு பண்றது. இந்த சம்சார ஜுவரத்துல இவனை தள்ளுறது. அதெல்லாம் எம்பெருமானுடைய ஆராதனைன்னு பண்ணா அது இந்த பவசஞ்சரத்துக்கு பத்தியமாயிருக்குது. அதனால இவன் ஜுவரத்துல பீடிக்கப்படாத அது பத்தியமாயிருந்து நன்மையை பெறறதுனால இவனுக்கு நல்ல ஹிருதயம் வருது.
எல்லாம் எம்பெருமானுக்காக சாப்பிட்றோம்னு சொன்னாக்கா அது ஆகார சுத்தம் சத்துவ சுத்தின்னு சத்துவ சுத்தியை கொடுக்கறது. சத்துவ சுத்தியினால துருவா ஸ்மிருதி நல்ல எண்ணம் எப்பவும் இருக்கு. அதனால இந்த ஆகாராதி சுத்திகள்லாம் ஓணும் அப்படின்னு சொன்னா அந்த கீதையில கண்ணன் காட்டினானே அதன்படிக்கு. அதனால கீதா பாஷ்யமானது பத்யானி கோர பவ சஞ்சர பீடித்தானாம் அப்படின்னு அங்க சொன்ன. அதுதான் இங்க சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி. நல்ல எண்ணம் படைத்தவாளுக்கு நமக்கு நிலையான ஒரு பாக்கியம் பழுத்தது போலா. கீதைப்படிக்கு நடந்தாக்கா ஆண்டாளை போல என்னது உந்தன் சோச்சிஷ்டாயாம் சிஜினிகலிதம் யா பலாத்கிருத்திய புங்கே. அதாவது தான் அனுபவிக்கிறதெல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லி எத் கரோஷி எதஸ்நாசி எஜ்ஜுகோதி ததாசியதி எத் தபஸ்ஸசி கௌந்தேயா தத்குருஷ்வம் அதர்ப்பணம்னு சொன்னானே அது போல பண்ணக்கூடிய தன்மை வரும். அதான் அதனால இந்த கீதா பாஷ்யத்து மூலமா நமக்கு நமக்கு நமக்குன்னு எல்லாத்தையும் நாம பண்றோம் அப்படின்னு இல்லாம ஸ்வஸ்மை சொப்ரீதே ஸ்வயமேவ காரயதி ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆராதனமா பண்ணி அவனுக்கு சமர்ப்பிச்சோம்னா நமக்காக பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தையும் அவனுக்காக அவனே செய்வித்துக்கிறான் அப்படின்னு நாம அந்த அனுசந்தானத்தை பண்ணோம்னா நமக்கு இந்த பவசஞ்சரத்திலேருந்து அதை ஒழிக்கக்கூடிய பத்தியமா அது ஆறுது. அதனால நல்ல ஹிருதயம் வருது. அதனால என்ன ஆறுது, நல்ல ஹிருதயம் வந்தாக்கா அவனுக்குன்னு எல்லாத்தையும் நாம் அர்ப்பிக்கிறதுனால நாம் என்ன பண்றோம், நம்மையும் சேர்த்து அவனுக்கு அர்ப்பிச்சு எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பிக்கிறதுனால அவனிடத்துல போய் சேர்ந்து அவனை போல நாம அனுபவிக்கிறோம். அதனால சாஸ்வதமான தெய்வத்தினால வரக்கூடிய பாக்கியம் இருக்குதே அதை இப்பவே பெற்றா போல இருக்குது. உந்தன்னோடு உத்தோமேயாவும் உனக்கே நாமாட்டையும் மற்றனங்காமங்கள் மாற்றின. அதனால சாஸ்வதமா எம்பெருமானோட கூட இப்பவே கலந்து அவனுக்காகவே கைங்கரியம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால சாஸ்வதமான தெய்வ பலம் தெய்வ பலம் நமக்கு சித்திச்சா போல இருக்குது. சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி. அங்க பத்யானி கோரபவ சஞ்சர பீடித்தானாம் அப்படின்னு சொன்னதை இங்க இப்படி சமித துரித கந்தா. நாலாவது நம்முடைய பாபங்கள் இருக்குதே அது வாசனையற போக்கடிக்கப்பட்டதா இருக்குது. சமித துரித கந்தா அதாவது நித்திய கிரந்தத்துல பகவானுக்கு திருவாராந்த சாட்சா திருவாராந்த பண்ணும்படி பணிச்சதுனால அங்க என்ன சாச்சார், கிருத்யானி பாந்தி உள்ளத்தை அப்படியே கவர்றது. அந்த மாதிரி ஹிருதயத்தை அப்படியே கவரக்கூடியதா இருக்குது, விளங்கிறது. அதனால ஹிருதயங்கமமா இருக்குது அந்த நித்திய கிரந்தம், ஹிருதயங்கமமா நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லி. அதுதான் இங்க என்னன்னா ஹிருதயங்கமமா எப்படி இருக்கும், சமித துரித கந்தா. நம்முடைய இது இருக்குதே பாப்பங்கள்லாம் போக்கடிக்க பாபம் போக்கடிக்கப்பட்ட பாபத்தினுடைய சம்பந்தம், பாபத்தினுடைய சம்பந்தமே இல்லாத இருக்குது. அப்போ பாபத்தினுடைய சம்பந்தம் இருந்தா ஹிருதயங்கமமா இருக்காது, ஹிருதய கலுஷமா இருக்கும். அது போயிட்டதுனால சமித துரித கந்தா போக்கடிக்கப்பட்ட
பாபத்தின் சம்பந்தத்தை உடையதா, அதாவது ஹிருதயங்கமா இருக்கு. அங்க ஹிருத்யானின்னு சொன்னதான். அந்த ஹிருத்யானி எப்படி இருக்குது அப்படின்னா, பகவானோட நாம உறவாடுறதுனால, திருவாராதனம் பண்ணி அவனை பிரீத்தி பண்றதுனால, அந்த பிரீத்தினால அவனும் மகிழறான், அவனை பிரீத்தி பண்றதுனால நாமும் மகிழறோம். அதனால இப்படி இருக்கு. அந்த அங்க சொன்னே பாஷ்யக்காரருடைய சீசூக்தி இப்படி 4 வகையா இருக்குதுன்னு. அந்த 4 வகையா இருக்கக்கூடிய சீசூக்தியே இப்படி 4 வகையா சொல்லி, முனிமகம்போத சாரா அப்படின்ற ரீதியில 4 வகையா சொல்லி, இப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்கள் பரிச்சயம் பண்ண. இங்கே இது என்ன அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு இல்லை. பரிச்சயம் பண்ணதான் ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய ஆழ்ந்த சீசூக்தியினுடைய தன்மைகள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். பரிச்சயம் பண்ண அந்த பரிச்சயம் பண்ணதான் அதான் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு விதமா இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீசூக்தி விளங்கிறது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீசூக்தி நமக்கு இந்த ஆழ்பொருள்லாம் அறிவித்து நம்ம உய்விக்க வேணுமா? அது யாரை பிரார்த்திக்கணும்? அந்த சீசூக்தியே அருளணும் அப்படின்னு தான் நாம பிரார்த்திக்கணும். அதுதான் இங்க காமிக்கிறார். ஏன்னா இது மந்திரத்தை போன்றது. ஸ்ரீபாஷ்யம்ன்றது என்னது? வேதத்துக்கு ஒப்பானது, வேத மந்திரம் போல. அதனாலே மந்திரத்தையே நாம பிரார்த்திக்கலாம். அதுதான் இங்க சொல்ற. சம்யமீந்திரஸ்ய சுக்தி பரிச்சித ககனா நகா பிரஸ்னுவீத பிரசாதம். இந்த பிரசாதத்தை நமக்கு அந்த அருளை பெருக்க வேண்டும். அருளை பெருக்கிறது என்னன்னா, மேலும் 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 இந்த சீசூக்திகளுடைய அர்த்தத்தை தெரிவிச்சு நம்ம தெளிய வச்சு, நமக்கும் பகவானுக்கும் உண்டான உறவை நன்னா தெரிஞ்சுண்டு, அவனோட நாம இங்க இருக்குச்சேவே நன்னா அனுபவிச்சு அதெல்லாம் பண்ணணும். எப்படி பக்தி யோக நிஷ்டாள் பெருமாளை தியானத்துல நிலைநிறுத்தி எம்பெருமானோட பரபக்தி, பரஜான, பரமபக்தி எல்லாம் உள்ளவாளா இருக்காளோ, அதை போல ஸ்ரீபாஷ்யக்காரரும் கத்தியத்துல பரபக்தி, பரஜான, பரமபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அந்த மாதிரி தன்மையை இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஸ்ரீசூக்தி நமக்கு அருள வேணும் அப்படின்றத பிரார்த்திக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.